ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் எம்மியான பேன்கேக் ஃபார் பேபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த வாழைப்பழத்தை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கையும் ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்மாஷ் பண்ண வாழைப்பழம், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் இந்த 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுறேன். ஏன்னா திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் பேன்கேக் வரும். தண்ணி ஆகிடுச்சுன்னா தோசை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன். கல் நல்லா சூடான உடனே நல்லா திக்காக இந்த மாதிரி திக்காக ஊற்றி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூரமாக ஊற்றுங்க. இந்த மாதிரி தூரமாக ஊற்றிட்டு லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைக்குன்றதால கம்மியாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தீய விடக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து கொஞ்சமாக வெந்த உடனேவே திருப்பி போட்டுருங்க. இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். பின்னாடி திருப்பி போட்டுரும். ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா வெந்துடும். வெந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு பேபிக்கு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கிறதால பாப்பாவுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.